இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். எல்லா விஷயத்துக்குமே முதல் கட்டமாக நம்முடைய சிந்தனையை சிறப்பாக வச்சுக்கணும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடை ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்காக, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி நாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு சின்ன, எனக்கு தெரிஞ்ச நான் படித்த விஷயத்தில், நான் கற்றுக்கொண்ட விஷயத்தில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். ஏசிஆர்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1, அக்செப்ட் தி unchangeable. C means change the changeable. R means remove yourself from the unacceptable. Accept the unchangeable na enna? Accept the unchangeable ங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, கோவிட் சிச்சுவேஷன் வந்துச்சு. கோவிட் சிச்சுவேஷன்ல நம்ம யாருமே வெளியில போகக்கூடாதுங்கிறது the வேர்ல்டு எல்லாம் the ரூல், யாரும் போகக்கூடாதுங்கிறது ரூல் ஆக்கிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அக்செப்ட் தி அன்சேஞ்சபிள். மாற்ற முடியாத விஷயங்களை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைக்கு வரணும். அந்த மனநிலைக்கு வரலைன்னா அது நம்மளுக்கு அன்னெசரி ப்ரெஷரை உண்டு பண்ணும். அப்போ எல்லாருமே வீட்டில் உட்கார்றதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டோம். நம்பர் 2, சேஞ்ச் த சேஞ்சபிள். மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். மாற்றக்கூடிய விஷயங்களை மனிதன் எப்படி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணா? எந்த ஆண்டவோ கண்டுபிடிச்ச ஜூமு, எவ்வளவோ நாளாக ஜூமுடைய ஓனர் நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு. நீங்கள் மீட்டிங்லாம் நேராக போக வேண்டியதில்லை, நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன்லேயே பண்ணலாம், அவங்களோட டைம் சேவ் ஆகும், மணியோட டைம் முக்கியம்னு என்னதெல்லாமோ பேசினார். அப்போலாம் அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகலை. த மொமெண்ட் கோவிட் ஹிட்ஸ், ஜூம் பிகம் வெரி ஃபேமஸ். அப்போ என்ன பண்ணோம்? மீட்டிங் எல்லாம் சேஞ்ச் த சேஞ்சபிள். நேரில் போய் ஒருத்தங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஜூம் வழியாகவும், அடுத்தடுத்து கூகுள் மீட்டு, நிறைய டெக்னாலஜி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்போ சேஞ்ச் த சேஞ்சபிள். இது என்னுடைய ஆட்டிடியூடில் என்ன அறியாமலேயே நிகழ்த்தப்பட்ட விஷயம். நம்பர் 3, ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி அன்அக்செப்டபிள். எனக்கு ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளவே முடியலை, என்னால் சகிக்கவே முடியலை, அதுல இருந்து நான் வெளியில் வந்துடணும். அதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்? நான் ஒரு ஆட்டோவில் போகிறேன், இல்லை காரில் போகிறேன், டிரைவர் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாரு. எனக்கு ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் ஆஃப் வீசிங், ஆர் ஐ டோன்ட் லைக் ஐ ஹேட் தி ஸ்மெல். சிகரெட் ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு என்னமோ பண்ணும். சில இதில் பார்த்துருப்போம் இல்லையா, சில பேரை பார்த்தாலே பேசுறதுக்கு தோணாது. சில சிச்சுவேஷன், என்விரான்மெண்ட் நமக்கு ஏதோ ஒரு மூடை கிரியேட் பண்ணும், அப்போ நம்ம எரிச்சப்படுவோம். அது ஹியூமன் சைக்காலஜி. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் என்ன செய்யலாம்? அவன்கிட்ட சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்த சொல்கிறதோ, அவன்கிட்ட சண்டை பிடிக்கிறதோ, அதை விட பெஸ்ட்டு ஸ்டாப் த கார், லெட் மீ கம் அவுட் ஃப்ரம் த கார் அண்ட் லுக் ஃபார் த அனதர் கார். ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி அன்அக்செப்டபிள். ஸோ இந்த ஏசிஆர்ங்கிற 3 விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்பர் 1, அக்செப்ட் தி அன்சேஞ்சபிள். நம்பர் 2, சேஞ்ச் த சேஞ்சபிள். நம்பர் 3, ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி அன்அக்செப்டபிள். உங்களுடைய உள்ளத்துக்கு ஒத்து வராத விஷயங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும்னா வெளியில கொண்டு வரணும். இதுக்கு சிறந்த ஒரு கோட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஜார்ஜ் பெர்னாட் ஷா ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த உலகத்தை நீங்க பாக்குறது உங்களுடைய உள்ளத்தின் மூலமாக தான், உங்களுடைய உள்ளம்ங்கிற கண்ணாடி மூலமாக தான் இந்த உலகத்தை பாக்குறீங்க. அப்ப நீங்க அந்த கண்ணாடியை எப்படி வச்சிருக்கணும்? நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அந்த கண்ணாடியை சுத்தம் பண்ணி சிறப்பாக வச்சுக்கிறீங்களோ, அதனால இப்படி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அழுக்கா இருக்குது, தூசியா இருக்குதுன்னா அந்த கண்ணாடி எப்படி இருக்கும்? வெளியில காட்டக்கூடிய விஷயங்களையும் அழுக்காவும் தூசியாவும் காட்டும். ஸோ இந்த கண்ணாடியை கிளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டேன்னா நான் பார்க்கக்கூடிய உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அது சிறப்பானதாக இருக்கும்னு சொல்றது ஜார்ஜ் பெர்னாட் ஷா. அடுத்த காணொலியில் சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.